ஸ்ரீகுருப்போ நம. வருகிற 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை ராகு கிரஸ்த பூர்ண சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. நம்ம இந்தியாவில் நல்லாவே தெரிகிறது. இது எல்லாருமே அனுஷ்டிக்க வேண்டியது. இது கிரகண ஆரம்பம் 7/9/2025 இரவு 9:57 ஆரம்பித்து மத்தியமம் 7/9/2025 இரவு 11:41. மோட்சம் 8/9/2025 காலை 1:26 மோட்சமாகிறது. அப்போது ஆரம்பத்தில் ஸ்பர்ஷமான உடனே சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும். பிதர்கள் இல்லாதவா மத்தியமத்துக்கு அப்புறம் தர்ப்பணாதிகள் பண்ணணும். அப்புறம் மோட்சத்துக்கு அப்புறம் திருப்பி ஸ்நானம் பண்ணணும். இந்த கிரகணம் ஏற்படுற நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் கிரகணம் ஸ்பர்ஷமாகிறது. அப்போ அதுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களை எதெல்லாம் பார்த்தாச்சுன்னா, சதயத்துக்கு பக்க சூலை அவிட்டம் பூரட்டாதி. ஜன்மானு ஜென்ம திரிஜன்மம் பார்க்குறத சதயத்தினுடைய ஜன்மானு ஜென்மம் திரிஜன்மம் என்ன பார்த்தாச்சுன்னா, ஆர்திரா திருவாதிரை சுவாதி ஜன்மானு ஜென்ம நட்சத்திரத்தில் ஏற்படும். அது 5 நட்சத்திரத்தில் பரிகாரம் பண்ணணும். சதயம், அவிட்டம், பூரட்டாதி, ஆர்திரா, திருவாதிரை, அப்புறம் சுவாதி. இந்த 5 நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணணும். ராகு கிரஸ்த பூர்ண சந்திர கிரகணமாக இருக்கிறதுனால கருப்பு உளுந்து, அதே மாதிரி ஒரு வஸ்திரம், அது நீல வஸ்திரமோ கருப்பு வஸ்திரமோ கொடுக்கணும். அதை தவிர தேங்காய், வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணை வச்சு அதுக்குண்டான மோட்சத்துக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே கொடுக்குறதுனாலும் சரி, இல்லை எடுத்து வச்சு அடுத்த நாளைக்கு கொடுக்குறதுனாலும் சரி, இது எல்லோரும் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். கிரகண காலங்களில் இருக்கக்கூடிய ஆகார நியமங்களும் இப்போ சொல்ல போகிறது. 6 மணி நேரம் முன்னாடி நம்ம சாப்பிட்ருக்கணும். அதானது சுமார் சாயந்தரம் 4 மணி அளவில் நம்ம சாப்பிட்ருக்கணும். அதுக்கு மேலே ஆகாரங்கள் எடுத்துக்கக்கூடாது. மோட்சத்துக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கு தான் அப்புறம் ஆகாரம் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஆகாரங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பௌர்ணமி திதியில் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம், ஆவணி மாதம் சுக்லபட்ச பௌர்ணமி திதியில் ஸ்ராத்தம் ஏற்படுறதா இருந்தால் அது 8ஆம் தேதி அந்த ஸ்ராத்தத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரங்கள்.